ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது எங்கள் வீட்டில் நாங்கள் பயிரிட்ட பனங்கிழங்கு சாகுபடி தான். இது ரொம்ப அந்த பெரிய அளவுக்குலாம் எங்கள் வீட்டில் இடம் கிடையாது, ஒரு ஸ்மாலான இடம் தான். அதில் நாங்களாக ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பக்கத்தில் வயலில் கொட்டியிருந்த பனங்கொட்டையை எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்தோம். கொஞ்சமாக தான் மண் வச்சு போட்டிருந்தோம், ஓரளவு இருக்கட்டும்ன்ட்டு. அது இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்டாக வந்து அது கிழங்கு கிளம்பும் நாங்களே நினச்சி பார்க்கல. ஃபுல்லாக வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து இருந்தது. நீங்கள் இந்த முட்டை பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு மீடியமான அளவில் தான் நாங்கள் மண் போட்டிருந்தோம். ஆனால் அது நல்லா வந்து ஃபுல்லாக பெனிஃபிட் வந்து நல்லாவே கொடுத்துருந்தது. நல்ல கிழங்கும் வந்து நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு. அதை பார்க்கவே வந்து ஆசையாக இருந்தது. ஏன்னா எந்த ஒரு பனங்கொட்டையுமே வீணாக போகலை, எல்லாமே வந்து கிழங்காக மாறி இருந்தது. நீங்களும் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்கள் வீட்டு சைடில் இந்தமாரி பனங்கொட்டையெல்லாம் விழுந்திருந்தது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து ரொம்ப பெரிய அளவில் போடலைனாலும் ஓரளவு நம்ம மண்ணிலையே வந்து இருந்து பதிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு கிழங்காக விட்டுடுது. அது நமக்கு எவ்வளவோ கிழங்கு வந்து நம்ம வீட்டில் எப்படி நம்ம காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து கிழங்கு வந்து நாங்கள் எடுத்துருக்கோம். நாங்கள் எடுத்தது இப்போதைக்கு கொஞ்சம் தான் எடுத்துருக்கோம். தேவைப்படும் போது நம்ம அதை நம்ம எடுத்துக்கலாம். இதில் நம்ம அந்த பனங்கொட்டையெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து எடுத்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து அவிக்கலாம். இதை நல்லா வந்து வாஷ் பண்ணணும். ஏன்னா இப்போது சேரும் இதுவும் மண்ணுமா இருக்கும், அதை நல்லா வாஷ் பண்ணிடணும். தோலோடையே வச்சு நம்ம வாஷ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு குக்கர்லேயே வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி வைக்கணும். ரொம்ப தண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. குக்கரில் இதை மாதிரி நல்லா நிப்பாட்டி வைக்கிற மாதிரி கிழங்க வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு விசில் ஆனில் வந்தோடனே நம்ம அதை சிம்மில் அடுப்பில் மாற்றிட்டு ஒரு 15 மினிட்ஸ் சென்றோடனே நம்ம ஒரு விசில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம திறந்தோம் அப்படின்னா நல்லா வந்து பாயில் ஆகிருக்கும். நாங்கள் வந்து உப்பு போடாமல் தான் வைப்போம். ஏன்னா மேக்ஸிமம் நாங்கள் எந்த ஒரு கிழங்குலையுமே சோளத்துலையுமே வந்து நேச்சுரல் ஸ்வீட்டோடு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் எதுலேயுமே வந்து உப்பு சேர்க்குறதில்ல. நீங்கள் தேவைப்பட்டதுன்னா அந்த தண்ணியிலேயே நீங்கள் வேக வைக்கும் போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இது வந்து நம்ம நார்மலாக வெளியில் வாங்கி கிழங்கு சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் எடுத்து பயிர் பண்ணி சாப்பிட்றதோட சுகமே தனி தான், அதோட டேஸ்ட்டும் தனி தான். மணலாக வந்து சூப்பராக இருந்தது. நீங்களும் இது போல் செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இனிமேல் செய்யாதவங்க இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.